பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஹிட்லர் என்ன இது காலையிலேருந்து விக்ரம் வீட்டுக்கு போகணும்னு என்ன அவ்வளோ அர்ஜென்ட்டாக கிளம்ப சொல்லிட்டு இப்படி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? என் பொண்டாட்டி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கான்னு அர்த்தம். அப்படியா? ஆமா. நித்து உண்மையாவே சொல்றேன்டி, நீ இன்னைக்கு ரொம்ப 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 அழகா இருக்க. அதுவும் இந்த சாரி செம்மையா இருக்குடி உனக்கு. ஓ, அப்போ இதுக்கு முன்னாடி நான் அழகா இல்ல, இதுக்கு முன்னாடி கட்டின சாரிலாம் எனக்கு நல்லா இல்ல, அப்படிதானே? நான் எப்படி அப்படி சொன்னேன்? மித்து பாப்பாக்கு எது போட்டாலும் அழகா இருப்பா. ஏன் போடாம என்ன ஒட்டி வாங்க போற நீ? ஜோ வர வர நீ இருக்கே ரொம்ப டபுள் மீனிங்கா பேசிட்டு இருக்க. உன்ன என்ன? ஒன்னும் இல்ல. இருந்தாலும் உனக்கு வாய் கொஞ்சம் அதிகம்தான். ஆமா மேடம், வாய் கொஞ்சம் அதிகம்தான். எந்த அளவுக்கு அதிகம்னு இப்ப காட்டுறேன் பாக்குறீங்களா? என்ன புரியல? இப்ப புரியும். உனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. சரி ஓகே, டைம் ஆகுது. இப்ப எப்படி கிளம்புறமா இல்லையா? போணும் தாண்டி. என்னமோ தெரியல, வேற இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கியா, அதான் நம்ம வேணும்னா ஒரு 1 hour கழிச்சு போலாமா மித்துக்குட்டி? என்ன 1 hour கழிச்சா? ஆண்டி வாங்க போற நீ? ஹிட்லர் நாளைக்கு வளகாப்புக்காக எல்லாரும் மாறி மாறி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஹெல்ப் பண்ண வேண்டாமா? நானே எவ்வளோ சீக்கிரம் போயிட்டு வரணுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா 1 hour கழிச்சு போலாமான்னு கேட்குறா. சார் எதுக்கு இந்த 1 hour கழிச்சு போலாமான்னு கேட்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. டைம் ஆகுது, ஃபர்ஸ்ட் கிளம்பலாம் வா. பரவாயில்லையே, எல்கேஜி பாப்பா நல்லா வளர்ந்துட்டாங்க போல இருக்கே. அப்போ மாமா எடுத்த கிளாஸ் எதுவும் வேஸ்ட் ஆகல, அப்படித்தானே? இப்படியே பேசிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் வரலன்னு சொல்லிடுவேன். நீ மட்டுமே விக்ரம் வீட்டுக்கு போயிட்டு இன்வைட் பண்ணிட்டு வா போ. நான் போய் கீழே எல்லாருக்கும் போய் ஹெல்ப் பண்றேன். ஐயோ மனைவி, கோச்சுக்காதீங்க, போலாம். அது கொஞ்சம் உங்களோட அழகுல லைட்டா ஜர்க் ஆயிட்டேன், அவ்வளவுதான். சரியா? மத்தபடி ஒண்ணும் இல்ல. சரி ஓகே, ஏதா இருந்தாலும் நம்ம போயிட்டு வந்து வச்சுக்கலாம். போயிட்டு வந்து ஒன்றும் கிடையாது, இனிமே நைட்டு தான். அவ்வளோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், போயிட்டு வந்து வச்சுக்கணுமா இவருக்கு? ஆண்டி வாங்க போறேன், நீ ஃபர்ஸ்ட் கிளம்பலாம் வா. சரிடி போலாம் வா. அதுக்கு முதல்ல சார் என்ன விடணும். என்னமோ தெரியலடி, உன்னை விடுறதுக்கே மனசு இல்ல. ஹிட்லர் ஹொட்டி வாங்க போற நீ? சரி ஓகே, நான் கேட்கணும்னு மறந்தே போயிட்டேன். விக்ரம் அவருக்கு கால் பண்ணிட்டியா? அவர் வீட்டில் தானே இருக்காரு? இல்லடி, ஃபோன் ட்ரை பண்ணேன், ஃபோன் சுத்தமா ரீச் ஆகவே இல்லை. எனக்கு லீவ் தானே, கண்டிப்பா எல்லாரும் வீட்டில் தான் இருப்பாங்க. சரி ஓகே மித்து, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போலாமா? சரிங்க சார், வாங்க போலாம். மீனாட்சி, ஆதி மித்துவும் கிளம்பிட்டாங்களாமா? ஐயோ தெரியலையே, நான் கவனிக்கலையே. பாட்டி இப்பதான் கிளம்புனாங்க 2 பேரும். மித்து என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். அப்படியாம்மா? சரிடா. சாவித்ரி, உனக்கு எங்க மேல எதுவும் வருத்தம் இல்லையலம்மா? மா என்னம்மா பேசுற நீ? எதுக்கு வருத்தப்படணும்? அம்மா சாவித்ரி, நானே உன்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். உனக்கு எங்க மேல ஏதாச்சும் வருத்தம் இருக்கா சாவித்ரி? அம்மா அண்ணி 2 பேரும் என்ன பேசுறீங்க? எனக்கு எதுவுமே புரியல. நான் எதுக்கு வருத்தப்படணும்? இல்லம்மா சாவித்ரி, பூஜாவோட வளகாப்பு சிம்பிளா பண்ண போறோம்ல, அதான். நீ ஏதாச்சும் ஃபீல் பண்றியா சாவித்ரி? மா இதுல ஃபீல் பண்ண என்னமா இருக்கு? பூஜாவோட வளகாப்பு ஃபர்ஸ்ட் நம்ம கிராண்டா நடத்தலாம் தானே பிளான் பண்ணோம். ஆனா பூஜா தானே சிம்பிளாவே இருந்தா போதும்னு ஆசைப்பட்டா. மாசமா இருக்க பொண்ணு ஆசைப்படுறான் தானமா நம்ம சிம்பிளா வைக்கிறதுக்கு முடிவு பண்ணினோம். இதுல நான் ஃபீல் பண்ண என்னமா இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்க நடந்தா என்ன, வளகாப்பு நல்லபடியா நடந்தா போதுமா? இப்பதான் சாவித்ரி நிம்மதியாவே இருக்கு. என்னதான் பூஜா சிம்பிளா இருந்தா போதும்னு சொன்னாலும் மனசு ஒரு ஓரத்துல உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா நீ தானம்மா ரொம்ப ஆசைப்பட்ட அவளுக்கு கிராண்டா வளகாப்பு பண்ணணும்னு, அதான் கேட்டேன். கிராண்டா பண்ணணும்னு நினைச்சதாம்மா, ஆனா பூஜா தான் சிம்பிளா போதுன்னு சொல்லிட்டாலம்மா. அதோட ராகுலும் பூஜா விருப்பம் தான் சொல்லிட்டான். இதுக்கு மேல நம்ம என்னம்மா பண்ண முடியும்? நான் தான் சொல்லிட்டேனம்மா, எங்க நடந்தாலும் பரவாயில்ல, வளகாப்பு நல்லபடியா நடந்தா போதும். சரிம்மா சாவித்ரி, அப்போ ஓகே. சரி ஓகே, வளகாப்புக்கு எல்லா பொருளும் வாங்கியாச்சுலம்மா. கொஞ்சம் பொருள் மட்டும் மிஸ் ஆகிட்டு, அதை மட்டும் நான் மித்துக்கிட்டையும் ஆதிக்கிட்டையும் சொல்லி அனுப்பியிருக்கேன். வரும்போது அவங்க வாங்கிட்டு வந்துருவாங்க. வேற ஏதாச்சும் மிஸ் ஆகியிருந்தா இப்பவே சொல்லிடுங்க, சரியா? அத்தை, அதெல்லாம் எல்லாம் ரெடியா இருக்கு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குத்தே. ஆமா மீனாட்சி, எனக்கும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. வைஷுமா, அப்புறம் நீயும் மித்துவும் சீக்கிரமா நல்ல செய்தி சொல்லணும், புரியுதா? ஆமாண்டா வைஷு, சீக்கிரமா நீயும் மித்ராவும் நல்ல செய்தியா சொல்லணும், சரியா? நாங்க எதை பத்தி கேக்குறோன்னு உனக்கு நல்லாவே புரியும். காலகாலத்துல எல்லாத்தையும் முடிக்கணும்டா, சரியா? ஓகே.
மீனாட்சி சாவித்ரி இப்போ எதுக்கு ரெண்டு பேரும் வைஷு கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? எது எது எப்பப்போ நடக்கணுமோ அது அப்பப்போ கரெக்டாக நடக்கும் சரியா? சும்மா தேவையில்லாமல் பிள்ளைங்களை போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்காதீங்க. சீக்கிரம் குழந்தைய பெற்றுக்கோங்கன்னு. அவங்களுக்கு தெரியும் எப்போ பெற்றுக்கணும்னு, அப்போ பெற்றுப்பாங்க சரியா? வைஷுமா நிச்சயமா ஃப்ரீயாக விடு ஓகேவா? சரிங்க பாட்டி. அத்தை நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் காலகாலத்தில் எல்லாம் நடக்கணும்ல அத்தை. நம்மளும் ஆதியோட பசங்க அர்ஜுனோட பசங்களை பார்க்கணும்ல அத்தை, அதுக்காக தான் சொன்னேன். மீனாட்சி எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் சரியாக நடக்கும் சரியா? ஆமாம் கேட்கணும்னு இருந்தால் மறந்தே போயிட்டேன். தேங்காய்க்கு மஞ்சள்லாம் தடவிட்டீங்களா? ஐயோ இல்லைம்மா, அதை சுத்தமாக மறந்தே போயிட்டோம். சித்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் பண்றேன். நீங்க போய் மத்த வேலையை பாருங்க. இல்லடா வைஷு பரவாயில்ல, நானே பண்ணுறேன். ஐயோ சித்தி, இதுல என்ன இருக்கு? தேங்காய்க்கு மஞ்சள் தடவணும் அவ்வளவுதானே, நான் தடவுறேன். சாவித்ரி வைஷு தான் மஞ்சள் தடவறதுக்கு ஆசைப்படுறாள், வீடு அவளே பண்ணட்டும். வைஷு ஒரு நிமிஷம் இங்க வாயேன். கூப்பிட்டாரா? அர்ஜுன் இருக்காரு, எப்போ பார்த்தாலும் எல்லாரும் கூட நான் இருக்கும்போது இப்படி தான் கூப்பிடுவாரு. ஐயோ பாட்டி வேற இப்போ கிண்டல் பண்ணுவாங்களே. வைஷுமா மஞ்சள்லாம் அப்புறம் தடவிக்கலாம்டா. பாரு அர்ஜுன் உன்னை கூப்பிட்றான், ஃபர்ஸ்ட் போய் என்னன்னு போய் கேளுடா போடா. இல்லை பாட்டி அது பரவாயில்ல, நான் தேங்காய்க்கு மஞ்சள்லாம் தடவி வச்சுட்டே இப்போ போகிறேன். வைஷுமா பரவாயில்லடா, நானும் சாவித்ரி சேர்ந்து பார்த்துக்குறோம். அர்ஜுன் ஒன்று ரொம்ப நேரமாக கூப்பிட்றான் பாரு, ஏதோ முக்கியமாக கேட்குறான்னு நினைக்கிறேன். நீ போய் என்ன ஏதுன்னு கேளு போ. அம்மா வைஷு நாங்கள் பார்த்துக்குறோம்டா, நீ இப்போ அர்ஜுன் கூப்பிட்டுட்டே இருக்கான் பாரு. அம்மாண்டா வைஷு சீக்கிரம் போ, இல்லைன்னா உன் புருஷன் தண்ணி தாக எடுத்து இங்கே வந்துட போகிறான். பாட்டி சும்மாடா ஃபன்னுக்கு தான் சொன்னேன். சரி நீ போ, மீனாட்சி சாவித்திரி பார்த்துப்பாங்க சரியா? சரிங்க பாட்டி. ஆண்டி நான் போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் ஓகே? வைஷுமா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போயிட்டு பொறுமையாவே வா. பாரு அர்ஜுன் எவ்வளோ நேரமாக கூப்பிட்றான்னு, ஃபர்ஸ்ட் நீ போ. சரிங்க ஆண்டி. அர்ஜுன் என்ன இது? இதுக்கு தான் சார் எவ்வளோ அவசரமாக என்னை கூப்பிட்டீங்களா? ஏய் பின்ன என்ன வேற என்னடி பண்ண சொல்ற? நீயும் இப்ப வருவ அப்ப வருவேன்னு நானும் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னடானா அம்மா கூட அத்தை கூட பாட்டி கூடன்னு மாறி மாறி அவங்க கூடயே தான் இருக்கேன். ஏண்டி உன் புருஷன்டி நான் என் கூடயே கொஞ்சம் இருடி. இது நல்ல கதையா இருக்கே. அர்ஜுன் நாளைக்கு நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன், எவ்வளோ வேலை இருக்கும். 3 பேர் மட்டும் எப்படி தனியாக பார்ப்பாங்க? அதனால தான் நானும் மெத்துவும் அப்பப்போ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு பொறுக்கலை. எல்லாம் சரிதாண்டி, இருந்தாலும் புருஷனையும் அப்பப்ப வந்து கவனிக்கணும். அப்படின்னு சார் கவனிக்கலனா? எல்லாம் காலையிலேருந்து சரியாக தான் கவனிச்சிட்டு இருக்கேன். காஃபி டிஃபன் எல்லாமே கரெக்டான டைமுக்கு கொடுத்து உங்களை கரெக்டாக தானே கவனிச்சுக்கிறேன். அப்புறம் என்ன? அடியே நான் இந்த கவனிப்ப சொல்லலடி, வேற சொன்னேன். வேற என்ன? ஓ சார் எதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியுது. பட் சார் இன்னைக்கு உங்களுக்கு வேணும்னா லீவாக இருக்கலாம், அதனால இன்னைக்கு நீங்கள் வேணும்னா வீட்டில் இருக்கலாம். பட் எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால எதுவாக இருந்தாலும் நைட்டு தான், அது வரைக்கும் சும்மா அமைதியாக இருக்கணும். புரிஞ்சுதா? என்னடி மிரட்டுற? நான் நார்மலாக பேசினா நீங்கள் எப்படியாச்சும் மனசை மாற்றிடுவீங்க, அதனால தான் இப்படி டெரராக பேசுகிறேன். ஆமாமா ரொம்ப டெரரா பேசுறடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் பயந்துட்டேன்டி. போதும் நீங்க கலாய்க்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. சரி சொல்லுங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? அதானே வந்தோடனே எதுக்கு கூப்பிட்டேன்னு தெரிஞ்சுட்டு உடனே ஓடிடணும், அதானடி. அர்ஜுன் இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. ஏன் சார் கூப்பிட்டு நான் இங்க இருந்ததே இல்லையா? எனக்கு நிறைய வேலை இருக்கு அர்ஜுன் ஃபங்க்ஷன்ல, அதனால தான். மற்றபடி வேற எதுவும் இல்லை. இல்லைன்னா என்னோட ஆசை புருஷனை விட்டுட்டு நான் எப்படி போவேன்? எது கேட்டாலும் ஏதாச்சும் ஒன்று சொல்லி சமாளிச்சுட்டு இப்படிலாம் பேசினா எப்படி எனக்கு உன் மேல கோவம் வரும்? எப்படி வரும்? அர்ஜுன் ஆக்சுவலா நீங்களும் என் மேல எப்பதான் கோவப்படுவீங்கன்னு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். எப்ப அர்ஜுன் என் மேல கோவப்படுவீங்க? சின்னடி இது கோவப்படாதீங்கன்னு சொல்ற பொண்டாட்டியை தான் கேள்விப்பட்டிருக்கேன். தடவை கோவப்படுங்கன்னு கேட்கிற பொண்டாட்டியை பாக்குறேன். வைஷு உண்மையை சொல்லணும்னா எனக்கு பிடிச்சவங்க மேல அவ்வளவு சீக்கிரத்துல கோவம் வராது. இல்லையே, நான் பாட்டி கிட்ட கேட்டேனே, சின்ன வயசுலேருந்தே பெருசா நீங்க யார் மேலேயுமே கோவப்பட மாட்டீங்களா பாட்டி சொன்னாங்க. சான்னு சொல்லிட்டா? ஆமா வைஷு, எனக்கு கோவப்படுறதுனால ஒரு யூஸும் இல்லை, அதனால பெருசா கோவமே பட மாட்டேன். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் போனா மட்டும்தான் கோவம் வருமே, அதுவும் ரொம்ப ரேர் தான். அதான் எனக்கு தெரியுமே. சார் இன்னும் நீங்க எதுக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னு சொல்லவே இல்லை. சீக்கிரம் சொல்லுங்க, நான் போகணும். அது எனக்கு லீவ் இல்லடி, எவ்வளவு நேரம் தான் ரூம்லயே இருக்கிறது. நீயும் இல்லையா, ரொம்ப போர் அடிக்குது. வெளியில போயிட்டு வரலான்னு பார்த்தாலும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதான் சும்மா உன்னை கூப்பிட்டு வச்சு கொஞ்ச நேரம் பேசலாமேன்னு நினச்சேன். அப்போவே நினச்சேன் இதுக்கு தான் கூப்பிட்ருப்பீங்கன்னு. அர்ஜுன் எனக்கு உங்கள் கூட இன்னைக்கு லீவு, நீங்கள் நானும் நிறைய நேரம் பேசலாம், வெளியில் போகலாம், அப்படி இப்படின்னு ஆசை நிறைய இருக்குதான். ஆனால் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, வேலையெல்லாம் பார்க்கணும்ல, அதனால தான். ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க. நான் எதுக்கடி உன் மேலே கோச்சிக்க போறா? எனக்கு தெரியாத என் வைஷுவை பற்றி. சரி ஓகே வைஷு, நான் உனக்கு கேட்கட்டுமா? கேளுங்க, தாராளமாக கேளுங்க. என்ன கேட்கணும்? இல்லடி, எப்படியும் கொஞ்சம் மாசத்துல
மேடமும் பிரெக்னென்ட் ஆவீங்க. ஸோ உனக்கு பையன் வேணுமா பொண்ணு வேணுமா? அர்ஜுன் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கல, எனக்கு பையன் தப்பா வேணும். அது உங்களை மாதிரி குட்டியா கியூட்டா அழகான ஒரு பையன் வேணும். என்ன பையன் வேணுமா? வைஷு எனக்கு பொண்ணு தாண்டி வேணும். அது ஒன்ன மாதிரி கியூட்டா அழகா பார்க்கவே அழகா இருக்கும்டி. எனக்கு பொண்ணு தான்ப்பா வேணும். என்ன பொண்ணு வேணுமா? எனக்கு குட்டி அர்ஜுன் தான் வேணும். எனக்கு குட்டி வைஷு தான் வேணும். சரி, ஓகே ஓகே. கடவுள் நமக்குன்னு என்ன கொடுக்கணும்னு எழுதி வச்சிருக்காரோ அதுதான் வரும். ஆனால் அது பையனாக இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன், அவ்வளோதான். மற்றபடி பொண்ணாக இருந்தாலும் ஓகே தான், பையனாக இருந்தாலும் ஓகே தான். நடக்கிறப்ப அதை பார்த்துக்கலாம் சார். இப்போ விட்டிங்கன்னா நான் போய் வேலை பார்க்கட்டுமா? நீ சொல்றதும் சரிதாண்டி. எதுவுமே நம்ம கையில இல்ல, எல்லாமே கடவுள் கையில தான் இருக்கு. அவர் என்ன கொடுக்குறாரோ அதை நம்ம அப்படியே சந்தோஷமா ஏத்துக்கலாம். போலாம் இரு. ஆனா போகணும்னா ஏதாச்சும் கொடுத்துட்டு போ. என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? நான் என்ன கேட்கறேன்னு உனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. நீயா கொடுத்தனா உன்னோட நிறுத்திப்பேன், நானா எடுத்தனா ஒன் மோர் போயிட்டே இருக்கும். எப்படி வசதி? என்ன அதெல்லாம் வேண்டாம் சாமி. ஒன் மோர் போகிறதுக்கெலாம் இப்போதைக்கு டைம் இல்லை. ஸோ கேட்டதை நானே கொடுக்குறேன், இருங்க. அப்படி வாங்க மேடம் வலிக்கு. இங்கே பாருடி, சும்மா குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி கன்னத்தில் நெத்தியில் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. நல்லா நச்சுன்னு லிப்லேயே கொடுக்கணும். ஓகே? அது சரி. கிஸ்ஸுக்கு இவ்வளோ கண்டிஷன்ஸ் இல்லை. சரி ஓகே பேசுறது போதும், சீக்கிரம் கொடு. போதுமா? பத்தாது தான். நினைச்சா அப்பவே இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி பத்தாது தான் சொல்லுவீங்கன்னு. சாருக்கு என்னைக்கு தான் பத்திருந்திருக்கு, என்னைக்கு பத்திருக்கா? எதா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப முதல்ல என்ன விடுங்க. சரிடி, இப்போதைக்கு விடுறேன். ஆனா நைட்டு நான் எவ்வளவு கேட்டாலும் நீ கொடுக்கணும். ஓகே? டீல். நைட்டு நீங்க எவ்வளவு கேட்டாலும் நான் கொடுக்குறேன், போதுமா? ஓகே, இப்ப விடுங்க. லவ் யூ வைஷு. லவ் யூ டு அர்ஜுன். சரி ஓகேடி, எப்படி கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் சொல்லிட்டு வந்திருப்பேன். அதனால கீழே போ. ஐயோ ஆமா அர்ஜுன், கொஞ்ச நேரத்துல வந்துடுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சரி ஓகே, நான் போயிட்டு கொஞ்சம் லேட்டா வரேன். ஓகேவா? ஏதாச்சும் வேணும்னா கூப்பிடுங்க. ஓகே? சரிடி, ஏதாச்சும் வேணும்னா கூப்பிடுறேன். என்ன சார், டீ காஃபி ஏதாச்சும் வேணும்னா சொன்னேன் சார், உடனே அதுக்கு போகாதீங்க. உங்களை விடுங்க அர்ஜுன் முதல்ல. ஓகே போயிட்டு வா. லஞ்சுக்கு டைம் ஆகுது, கிளம்பலாமா? ராக்கி சும்மாவே நம்ம ரெண்டு பேரையும் அப்படி கலாய்ப்பான். இப்போ வேற சொல்ல தேவையில்லை, நிறைய கலாய்ப்பான். ஸோ சீக்கிரம் வாங்க போலாம். போலாம். ஒரு நிமிஷம் இரு, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுங்கண்ணா, என்ன கேட்கணும்? ஹே மாமி, இங்க பாருடி, இப்போ நான் உனக்கு கேட்பேன், ஒழுங்கா உண்மையை சொல்றேன், புரிஞ்சதா? வெற்றி, என்ன டிஸ்க்ளைமர்லாம் இவ்வளோ பெருசா போடுறீங்க? என்னன்னு சொல்லுங்க. அது நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணல அன்னைக்கு, கவின் ரூக்கு போனல அன்னைக்கு, உங்ககிட்ட என்ன பேசினா? அப்புறம் நான் ஆஃபீஸ் வராத அன்னைக்கு உங்ககிட்ட என்ன பேசினா? அம்மி, உங்ககிட்ட தாண்டி கேட்குறேன், காதில் விழுதா இல்லையா? கவின் உங்ககிட்ட என்ன பேசினான்னு கேட்டேன். வெற்றி, இப்போ எதுக்கு திடீர்னு இதை கேட்குறீங்க? முடிஞ்சிருச்சுல, விட்டுருங்களேன். முடியாது, அப்படிலாம் என்னால் விட முடியாது. முதல்ல உங்ககிட்ட என்ன பேசினா அதை முதல்ல சொல்லு. அவன் என்ன தெரியுமா பேசினா? ராஸ்கல், அந்த நாய்க்கிட்ட அன்னைக்கு நான் அவ்வளோ சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறமும் உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பேசியிருக்கான். வெற்றி, ரிலாக்ஸ். இப்போ எதுக்கு இவ்வளோ டென்ஷன்? ஏய் இல்லடி, அன்னைக்கு அவன்கிட்ட நான் படிச்சு சொல்லிட்டு வந்தேன், உன் பக்கம் இனிமேல் தள்ள வச்சு கூட அவன் படுக்கக்கூடாதுன்னு. அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் அவன் உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பேசியிருக்கானா? அவனுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும். என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. என்னைக்கு எப்போ போய் அவன்கிட்ட என்ன சொன்னீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி ஓகே மாமி, நீ ராக்கி கூட வெளியில் வெயிட் பண்ணு, நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன். ஓகே? சரி ஓகே. ஆனால் எங்கே போறீங்க இப்போ? ஐயோ மாமி, அது வந்து எனக்கு சுச்சு வருது, அதான். ஓ, இதுக்கு தானா? சரி ஓகே. அப்போ நானும் ராக்கி வெயிட் பண்ணுறோம். சீக்கிரம் வந்துருங்க, ரொம்ப பசிக்குது. வெற்றி, சீக்கிரம் வாங்க. ஓகே? ஐயோ சரிடி மாமி, நீ போ, நான் சீக்கிரம் வந்துடுறேன். ரொம்ப பசிச்சதுன்னா சாப்பிட்டுட்டே நான் வந்துடுறேன். ஓகே? இல்லை நீங்கள் வந்ததுக்கு அப்புறமே ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரிங்க மேடம், நீங்கள் போங்க, நான் உடனே வந்துடுறேன். சரிங்கண்ணா, சீக்கிரம் வாங்கோ. ராஸ்கல், உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா ஏன் மகா கிட்டே அப்படிலாம் பேசிட்டு இருப்பேன். இதோ வரண்டா. ஏய், உன்னை நான் கூப்பிட்டே விடலையே, எதுக்கூட இங்கே வந்தா? கெட் அவுட். டேய், ஹவு டார் நீ மேலே கை வச்சிருப்பா? டேய், ஏதோ இதோட நிறுத்திக்கிட்டேனே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ. நான் இருந்த வெறுக்கி உன்னை தூக்கி போட்டு மிதிக்கலான்னு தான் வந்தேன். என்ன பண்றது, ஆஃபீஸா போயிட்டு அதான் இந்த மாதிரி பண்ண வேண்டியதாயிட்டு. மோவனே, நீ மட்டும் வெளியில வந்துருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான்.
என்னடா எதுக்கு அடிக்கிறேன்னு யோசிக்கிறியா? உனக்கே தெரியும் நான் எதுக்கு அடிக்கிறேன்னு. உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். மகா பக்கம் போகாத, மறுபடியும் போனனா நீ என்னோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியது இருக்குன்னு. ஆனால் அவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் நீ மகா கிட்ட போயிட்டு மறுபடியும் அந்த மாதிரி பேசியிருக்கனா? ஏண்டா உனக்குலாம் கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லை? ஏய் ஆமாண்டா, நான் தான் அவகிட்ட பேசினேன். அப்படித்தான்டா பேசுவேன். இப்பவும் சொல்றேன், எனக்கு அவ வேணும். என்னடா சொன்ன? ஓ டேய், அவ என்னோட மகாடா. அவளோட நல்லல தொடணும்னு கூட நீ நினைச்ச, அவ்வளோதான். உயிரோட உன்னை செரிச்சிடுவேன். டேய் நல்லா கேட்டுக்கோ, மகா என் பொண்டாட்டியாக போறான். இன்னொரு வாட்டி என் பொண்டாட்டி கிட்ட தனியா இந்த மாதிரி கூப்பிட்டு தப்பா ஏதாச்சும் பேசின மோவனே, அவ்வளோதான் உனக்கு. டேய் ஜெய்மேலே கை வச்சிட்டல. டீ வெற்றி உன்னை விடமாட்டேன்டா, விடமாட்டேன். இந்த கவின் மேல கை வச்சா என்ன ஆகுன்னு உனக்கு காட்ட வேண்டாம். காட்டுறேன்டா, உனக்கு காட்டுறேன். பூஜா, இப்ப பெயின் ஓகேவா? கால் ரொம்ப வலிக்குதாடி? இப்போ ஓகே தான் ராகுல், ஃபீலிங் பெட்டர். இதுக்குதான் முன்னவே சொன்னேன் ரொம்ப நடக்க வேண்டான்னு. எங்க நீ கேட்டா தானே. எப்படியோ உண்மையாவே வலி நின்றுச்சுலடி. நிக்கலன்னா சொல்லு, நம்ம டாக்டர் வேணா போய் கன்சல்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஐயோ ராகுல், உண்மையாவே பெயின் இப்போ ஓகே தான். உள்ள வரலாமா? ஆண்டி என்ன ஆண்டி இப்படி கேக்குறீங்க? உள்ள வாங்க. மாம், என்ன மாம் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? உள்ள வாங்க. மாம், என்ன மாம், என்ன விஷயம்? இது ஒன்றும் இல்லடா ராகுல், இந்த நகையெல்லாம் பூஜா கிட்ட கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன். என்ன ஆண்டி என்ன சொல்றீங்க? ஆமாண்டா பூஜா, நாளைக்கு உனக்கு வளகாப்புல, அதான் நகையெல்லாம் கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன். இதெல்லாம் என்னோட நகை தாண்டா, நாளைக்கு இதை எல்லாத்தையும் போட்டுக்கோ, சரியா? இல்ல ஆண்டி, இதெல்லாம் வேண்டாம். பூஜா, ஏமா வேண்டான்னு சொல்ற? உனக்காக ஆசையாக எடுத்துகிட்டு வந்தேன்டா. நாளைக்கு வளகாப்பில்ல, இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டா உனக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதோட எனக்கு பொம்பளை பிள்ளை யாரும் இல்லை, எனக்கு அப்புறம் இந்த நகையெல்லாம் போடுறதுக்கும் ஆள் இல்லை. அதனால தான்டா. ப்ளீஸ் பூஜா, நீ எதையும் மனசில் வச்சுக்காம ப்ளீஸ் பூஜா, இதை தயவு செஞ்சு வாங்கிக்கோ. டே ராகுல், சின்னடா நின்றுட்டே இருக்க, பூஜா கிட்ட சொல்லுடா, அவ பாரு எப்படி யோசிக்கிறான்னு. மாம், நீங்க நகையெல்லாம் வச்சுட்டு போங்க, நான் அவகிட்ட பேசுறேன். சரிடா. பூஜா இங்க பாருமா, இந்த நகையெல்லாம் நீ போட்டுக்கிட்டனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ப்ளீஸ்மா எனக்காக போட்டுக்கோ, சரியா? நான் வச்சுட்டு போறேன். பூஜா, ஏண்டி நகையெல்லாம் வேண்டான்னு சொல்ற? அம்மா உனக்காக ஆசையா தானே எடுத்துட்டு வந்தாங்க. இல்ல ராகுல், அது அது வந்து பூஜா, அப்ப நானும் அம்மாவும் பழைய மாதிரி தான் இருக்கோம்னு நீ இப்போ வரைக்கும் நம்புற. அதனால தானே உன்னால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பரவாயில்ல விடு, நான் போய் அம்மா கிட்ட இந்த நகையை கொடுத்துட்றேன். என்ன சாச்சா, சத்தியமா அப்படிலாம் இல்லை. அது சரி, ஓகே. இப்போ என்ன, இந்த நகையெல்லாம் நாளைக்கு நான் ஃபங்க்ஷனில் போட்டுக்கணும், அதானே? போட்டுக்கிறேன். ஆண்டிக்காக இல்லைனாலும் உனக்காக போட்டுக்கிறேன், போதுமா? லவ் யூ டி பூஜா. லவ் யூ டூ ராகுல். மித்துக்கு என்னடி யோசிக்கிற? என்னன்னே தெரியல ஹிட்லர். இதுக்கு முன்னாடி ஏதோ இந்த வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். வாட், ஏண்டி திடீர்னு அப்படி தோணுது? பட் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பக்கம் வந்தது கூட கிடையாதுடி. அதான் எனக்கு ஒன்றும் புரியலை. நம்ம இந்த பக்கம் வந்தது கூட கிடையாதுல்ல. ஆனால் திடீர்னு ஒரு மாதிரி மனசில் ஒரு மாதிரி ஃபீலிங். அது என்னன்னு சொல்ல தெரியலை. சரி, அதை விடு. வீடு பூட்டியிருக்கு, ஒருவேளை எல்லாரும் வெளியில் போயிருக்காங்களோ என்ன எதுன்னு தெரியலையே. அதாண்டி எனக்கும் தெரியல. வாட்ச்மேன் இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பாரு, எங்கன்னு தெரியலையே. ஹிட்லர், வாட்ச்மேன் அதை வராருப்பாரு, போய் என்ன எதுன்னு கேட்டுட்டு வா. சரிடி, இது வரையிரு. எனக்கே இந்த வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு மாதிரி மனசுலாம் படபடப்பாக இருக்குது. அது ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபீலிங் எப்போவுமே வந்ததே இல்லை. ஏதோ பழகின ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஏன் எனக்கு திடீர்னு இப்படிலாம் தோணுது என்னென்னு ஒன்றுமே புரியலை. இத்தனைக்கும் இந்த பக்கம் நான் வந்தது கூட கிடையாது. ஆனால் ஏதோ பல வருஷமாக வந்துட்டு போன இடம் மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. ஐயோ கடவுளே, என்னன்னே புரியலை. ஹிட்லர், என்னாச்சு? வாட்ச்மேன் என்ன சொன்னாரு? மித்து, நான் சொன்னா நீ திட்டக்கூடாது. இல்லை புரியலை. நான் எதுக்கு திட்ட போகிறோன்னே? இல்லடி, அது ஏதோ உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் வீட்டில் ஃபங்க்ஷன்னு எல்லாரும் பெங்களூர் போயிருக்காங்களாம். என்ன, எல்லாரும் பெங்களூர் போயிருக்காங்களா? ஆமாண்டி. இப்போ என்ன, பெங்களூருக்கு போய் அவங்கள இன்வைட் பண்ணணும், அதானே? என்ன சாச்சா, அப்படிலாம் இல்லடி. அது சாரிடி, விக்ரம் வீட்டுக்கு போலான்னு நான் தான் உன்னை அடம் பிடிச்சி இங்கே கூப்பிட்டு வந்தேன். ஆனால் இப்படி உங்கள் வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. சாரி.
ம் ம் அது சரி, மார்னிங்லேருந்து அவ்வளோ அவசரப்படுத்தலை, சீக்கிரம் போகணும்னு. கடைசியில் பார்த்தா அவங்களே வீட்டில் இல்லை. சரிடி, டென்ஷன் ஆகாத. நான் ஃபோன்லயே இன்வைட் பண்ணிக்கிறேன். என்ன ஃபோனில் இன்வைட் பண்ண போறியா? யோ பைத்தியமா நேஹா? எல்லாரும் பெங்களூர் போயிருக்காங்கன்னு வாட்ச்மேன் சொல்கிறாரு, அப்புறம் ஃபோனில் இன்வைட் பண்ண மட்டும் அவங்க எப்படி வருவாங்க? இல்லடி, நாளைக்கு அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க வரலைனாலும் விக்ரம் கண்டிப்பாக வந்துருவாராம், அப்படிதான் வாட்ச்மேன் சொன்னார். அட்லீஸ்ட் அவருக்காச்சும் இன்வைட் பண்ணலாம்ல. ப்ளீஸ் டி, நான் ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ணட்டுமா? நீ திருந்தவே மாட்டல. ஆனால் ஏன் தான் இப்படி விக்ரம் இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியே ஆகணும்னு ஒத்த காலில் நிற்கிறேன்னு எனக்கு சத்தியமாக புரியலை. சரி ஓகே, என்ன சொன்னாலும் கேட்க போகிறதில்ல. எப்படியும் நான் சமாதானப்படுத்தி இன்வைட் பண்ண தான் போகிறேன். சரி ஓகே, கால் பண்ணி இன்வைட் பண்ணு. போதுமா? இப்போ கிளம்பலாவா? தேங்க்ஸ் டி மித்துக்குட்டி. அப்புறம் சாரி. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி ஓகே, கிளம்பலாவா? பாட்டி வேற கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு போகலாம். ஓகேவா? சரிங்க மனைவி, வாங்க கிளம்பலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேர் வந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ நம்ம ஹாய் சொல்லிடலாம். ஹாய் மோகனாமா. ஹாய் சிவரஞ்சனி சிஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்க யாருக்காச்சும் ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டுச்சுன்னா மறக்காம ஹைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நாங்கள் அடுத்த எபிசோட பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.